டவுட். ஏன்னா, அவங்க கூட வாழ்ந்து 2 குழந்தை வாட் எவர் ஆ, இட் இஸ் உங்களுக்குள்ள 2 குழந்தை பெத்திருக்கீங்க. ஆ, அவங்களே நீ ஒரு பொது மேடையில வந்து இந்த மாரி சொல்றியே! ஆ, ஆ. நாளைக்கு நீ மத்த லேடீஸ நீ எப்படி மதிப்ப நீ? என்னதுங்க இது? என்ன இது? என்ன இது? என்ன இது? என்ன பேச்சு இது? இதெல்லாம் ரொம்ப ரொம்ப கண்டிக்குது. இதெல்லாம் சாதாரண விஷயம் கிடையாதுங்க. இப்படிலாம் பேசக்கூடாதுங்க. என்னதான் 1000 இருந்தாலும் பர்சனல் விஷயம் பர்சனல். பொது மேடையில அரசியல் வேற, அது வேற, பர்சனல் வேற. அது இதையும் நீ வந்து கொண்டு வந்திருக்கவே கூடாது. கொண்டு வரவே கூடாது. அதுக்கு அந்த விஷயத்த கொண்டு வந்து நீ இப்படி பொது மேடையில என்னதான் இருந்தாலும் 1000 விஷயம் இருக்கட்டுங்க. ஹஸ்பண்ட் ஒய்ஃப்குள்ள 1000 இருக்கட்டும். என்ன வேணாலும் இருக்கட்டுங்க. அது அது விஷயமே வேற. அது எப்படி நீ பப்ளிக்ல வந்து நீங்க எனக்கு அது என்ன எமோஷனல் ஆயிட்டாலுமே இருந்தா கூட, வார்த்தைய நம்ம என்ன விடுறோம்னு யோசிக்கணும்ல பொது மேடையில. இப்படியா பேசுவாங்க யாராச்சும்? இந்த மாரி பேசி நான் எங்கேயுமே யாரையுமே நான் இதுவரைக்கும் கேட்டது கூட கிடையாது. என்ன கேட்கல சிஸ்டர் நீங்க? என்ன? என்ன கேட்கல? இப்படி என்னது கேட்டதுலயே சொன்னீங்கல்ல, அது என்ன கேட்கல சொன்னீங்க? வேற யாரும் இந்த மாதிரி ஒரு அவங்க ஃபேமிலியே இப்படி யாரும் பேசி நான் இப்படி கேட்ட மாரி நான் எங்கேயும் பார்க்கலன்னு சொல்ல வரேன். இல்ல அது அவங்க பெர்சனல் தானே, சரிங்களா? இப்போ அது அத வந்து பர்சனல் அவர் தான் பர்சனலா பாக்கணும். வச்சுக்கணுங்க. இப்போ உங்க பொது வீட்ல மேடையில இருக்கிறது பேசக்கூடாது. இல்ல, உங்க இல்ல, இல்ல வீட்ல இருக்கிறது மேடம். நீங்க தான் பாத்துக்கணும், இல்ல, சரிங்களா? விஜய் பர்சனல் விஜய் பர்சனலா ப்ரோ வச்சுக்கணுங்க. இரு பொது ப்ரோ, நான் மேடையில பேசிட்டு எதுக்கு இருக்கேன், நீங்க இருங்க இப்படி ப்ரோ, நான் பேசக்கூடாது? சண்டை போடல ப்ரோ, அவங்ககிட்ட பேசிட்டு இருக்கேன், அவன் சொன்னது சொல்றேன். அவங்க பேசி முடிச்சதுக்கு அப்புறம் பேசுறேன். சரி. நீ கண்டபடி வந்து அபியூஸ் பண்ணலாம்னு வச்சுக்கோயேன். அவங்கள இப்பவே நான் கீழ போக ப்ரோ சொல்லிடுவேன். இருங்க ப்ரோ, நான் அப்பீஸ் பண்ணல ப்ரோ, இருங்க ப்ரோ, ஆ, அவர் பேசட்டும், ஆ, பேச முடிஞ்சு ஓகே. நான் பேசுறேன். ஆ, இல்ல ஓகே. இல்ல ப்ரோ, இங்க பாரு கோவப்படாதீங்க. நான் வந்து உங்ககிட்ட சண்டை இல்லன்னு போடணுமோ கோவப்படல, நீங்க சொன்னது அதுக்காகவோ சொல்றேன், தான் நீங்க நான் சொல்ல சொன்னது வரல. சொல்றேன். நீங்க என்ன கருத்து நீங்க அரசியல்ல நீங்க என்ன கருத்து வேணாலும் பேசுங்க. அது உங்களுக்கு முழு உரிமை இருக்கு. அது எனக்கும் பேச முழு முழு உரிமை இருக்கு. திவ்யா சரிங்களா? ஒரு நிமிஷம் இருங்க. நான் அதுல திவ்யா ஒரு குறுக்க நிமிஷம் இருங்க. வரல. திவ்யா ஒரு நிமிஷம் இருங்க. இங்க இருக்கிற கபில கேட்டா, ஜிப்சி கேள்வி கேட்டா அன்மியூட் பண்ண மாட்டேன். ஒரு லேடி பேசிட்டு இருக்கிறப்ப போய் குறுக்க போயிட்டு இருக்கிற அறிவு மயிர் இல்ல. ஏய் யாரை இறக்கி விட்டது கீழ இருந்து? உனக்கு தானே அறிவு மாதிரி இல்ல, எதுக்கு கீழே இறக்கி விட்டீங்க? இறக்கி விட்டுட்டு வெளியே போயிட்டான்னு சொல்றீங்க, டிஸ்கண்டினியூ நீ ஆயிட்டான்றீங்க. ஓடி போயிட்டு பயமா உனக்கு? அவனு சொல்றடா. ஏய் டிஸ்கண்டினியூ பண்ணிட்டீங்களா? நான் என்ன போய் சொல்றேன், நான் பேசித்தானடா இருக்கேன், திரும்ப இப்ப வந்திருக்கேன்டா, எதுக்கு வந்திருக்கேன் அப்ப சரி பேசணும்டா. சரி நீ சொல்லு. தூக்கி போட்டா நீ திருப்பி ஒரு வெளில நிமிஷம் அது ஜிப்சி, ஒரு நிமிஷம் இருங்க ஜிப்சி. இல்ல சொல்லிடுறேன் தம்பி சொல்லிடுறேன். நாங்க உன்னை வெளில தூக்கி போட்டா நீ திருப்பி ஜாயினே பண்ண முடியாது. ஸ்பேஸ்ல பக் இருக்குன்னு ஆல்ரெடி சொன்னாச்சு. புரியுதா? நீ மத்தவங்களே உள்ள ஏய் விட ஸ்பேஸ் என்னடா, ஒரு 20,000 பேர் இருப்பாங்களா? 20,000 பேர் இருக்காங்களா? இல்லப்பா 5 பேர் இருக்கோம்னு வச்சுக்கோயேன். ஒரு அறிவு இருந்துச்சுன்னா சொல்றத கேட்டுக்கோ. நாங்களே உங்களை வெளில தூக்கி போட்டா உன்னால திருப்பி ரீஜாயின் பண்ண முடியாது. அந்த அறிவு இருக்கா இல்லையா உனக்கு? அது சொல்லு. புரியல என்னது? தெரியாதா? நாங்களே உன்னை தூக்கி வெளில போட்டா உன்னால திருப்பி ஸ்பேஸ்ல ரீஜாயின் பண்ண முடியாது. அது தெரியுமா தெரியாதா? அதானே உங்க வேலை, பேச தெரியாது பேசினா கொஸ்டின் கேட்க தெரியாது, வெளியே போடுறது. பைத்தியம். நாங்க தூக்கி போடலாம். பேசுங்கடா. ஹரி ஒரு நிமிஷம். ஏய் உன் அண்ணன் உத்தமண்ணா அந்த அம்மா இப்ப பேசுவாங்க, நீ அமைதியா கேக்குற, இருக்கிறாம கேக்குற. டிகரெல்லாம் இல்ல, அவன் பேசுனது மூடிட்டு கொஸ்டின் சொன்னேன். கம்முன உட்கார்றா, மூடிட்டு கம்முன உட்கார்றா. அந்த அம்மா பேசுவாங்க, நீ கேக்குற. மயிறு அதுதானே இது ஒண்ணு இது விஜய் ஃபேன்ஸ் பேச கிடையாது. மூடிட்டு சாத்திட்டு இதுதான் கொண்டாரு உட்கார. மெண்டலு. அவங்க பேசும்போது மூடிட்டு சாத்திட்டு உட்கார்றா. நான் மியூட் போட்டு கபிலன், உட்கார்ந்து நீ தான் பேசுன. முட்டி போட்டு உட்கார கொண்டாரா. கபிலன் முட்டி அவனை போட்டு விடுங்க. சின்ன அது பையன். ஓவரா. விஜய் பத்தினினா முட்டி போட்டு அமைதியா இரு. அவங்க பேசட்டும். விஜய் பத்தினினா அமைதியா இரு. பத்தினினா நீ பேசுங்க மேடம். இல்ல எனக்கு எனக்கு என்ன சொல்றது? இங்க பாருங்க, அரசியல் வேற, பொது பர்சனல் விஷயம் மேட்டர் வேற. அது வந்து பொது வெளியில இந்த மாதிரி கொண்டு வர்றது வந்து இட்ஸ் நாட் குட். சரிங்களா? அவங்க கூட எனக்கு சண்டை போடணும்னு இல்ல விஜய் ஃபேன் நீங்க இருக்கீங்களா? அது எனக்கு யாரு கூட சண்டை இருங்க, இப்போ உங்களுக்கு எனக்கு தான் பேச்சு, ஓகேவா? யாரும் பேசக்கூடாது. டேய் அவங்க நீங்க பேசுனதுக்கு பதில் சொல்ல இரு விடு. அவங்க நீ பொது இங்க விஷயத்த ஒண்ணு டிபேட், டேய் டிபேட்லாம் நீ பண்ணல. அவங்க டிபேட் பண்ண வரலன்னு சொல்லிட்டாங்கடா. அறிவு கேட்டவனே. அவங்க கருத்தை சொல்ல விடுறா. ஏன்னா மிரட்டி பாக்குறியா? கபிலன் மிரட்டி பாக்குறியா மயிரு? டேய் விஜய் ஃபேன், டேய் உனக்கு எனக்கு தான் பேச்சு, வேற யாரும் வர மாட்டாங்க. பேசலாமா? வாழ வக்கீல்ல ஓகேடா. நீங்க பேசுங்க. வெயிட் ப்ரோ பண்ண அவங்க விஜய் பேசி ப்ரோ முடிக்கிட்டு இங்க அதுக்கப்புறம் நம்ம பாருங்க ப்ரோ, பேசுவோம். எனக்கு விஜய் ப்ரோ உங்க கூட திவ்யா எனக்கு திவ்யா பேச மாட்டேன். திவ்யா ஒரு நிமிஷம் திவ்யா கேளுங்க. அவனுக்குலாம் நீங்க அட்ரஸ் பண்ண தேவையில்ல. உங்க கன்சர்ன் என்ன நீங்க அதை சொல்லுங்க. யாருக்கு நீங்க அட்ரஸ் பண்ண தேவையில்ல. இங்க பாருங்க, எங்களை தாண்டி அவன் ஒரு மயிறு புடுங்க முடியாது. நீங்க பேசுங்க. இல்லங்க, அது வந்து மகளிர் தின விழாக்கு நீங்க வந்திருக்கீங்கன்னா உங்க அறிக்கை சொல்றீங்க, அதெல்லாம் ஓகே. நீங்க சொல்றீங்க, உங்களோட கருத்தை சொல்றீங்க, இப்படி பண்றீங்க, அதெல்லாம் ஓகே. அதெல்லாம் நான் அக்செப்ட் பண்ணிக்கிறேன். ஆனா பொது வெளியில அரசியல் மேடையில நீங்க வந்து பர்சனலோட விஷயத்த கொண்டு வந்து பேசுறது, அது வந்து இட்ஸ் நாட் குட். அது வந்து ஒரு அநாகரிகம்.
அதுவும் தன் வைஃப வந்து எல்லாரும் முன்னாடி நீங்க அதெல்லாம் பண்ணவானா அதெல்லாம் ஒரு ஒர்த் இல்லைன்னு சொல்றது வந்து அது ரொம்ப கண்டிக்கத்தக்கது. அந்த வார்த்தை வந்து அப்படி பேசியிருக்க கூடாது. இட்ஸ் நாட் குட். அது மட்டும் நான் பதிவு பண்ணிக்கிறேன். அது என்ன எந்த இதுவா இருந்தாலும் அந்த சங்கீதா மேம்காக நான் வந்து கண்டிப்பா நான் வாய்ஸ் அவுட் பண்ணுவேன். இந்த ஒரு இல்லங்க, விஷயத்துக்காக நான் சொல்றேன் என்னன்னா, எங்க அண்ணன் வந்து அவ்வளவுதான். எல்லாத்தையும் ஒரே தானே பாக்குறாரு. சரிங்களா? டேய் உன்னை நான் டேய் பேசணும் அண்ணன் கூட்டு வைக்கிறேன் வீட்டு போலாடா. இந்திரா நாங்க ரெண்டு பேசுறோம்னு சொல்லிட்டோம்ல. அவங்களே அவங்க சொல்றேன் யார் யார் பேசணும்னு டேய் சொல்லிட்டோம். உன்ன மாதிரி இருடா உன்கிட்ட இப்ப அவங்க சொல்ல அவங்க கருத்து மீடியா அவங்க இங்க சிஸ்டர்ட்டே சொல்ல கேளு, வந்திருக்காங்க. அவ யார் பேசணும்னு சொல்லு, நான் அவன்கிட்ட உன்னை நான் பேசுறேன். மியூட் தான் போடுவேன். அவன் சும்மா இந்த சேட்டை பண்ண பயமா இருக்கா? அவங்க பேசின பயமா இருக்கா? ஏன் இல்ல ஏன் அப்புறம் குதிரை சிஸ்டர், அப்புறம் ஏன் குதிக்கிற? மூட்டு உட்கார்ற. இல்ல இல்ல நீ இல்ல இரு பேசுங்க. இரு இரு. இருடா நான் அவங்க பேசி அவங்ககிட்ட முடிச்சதுக்கு அப்புறம் தான் பேசணும். அவங்க பேசி முடிச்சதுக்கு அப்புறம் தான் நீ பேசணும். மூட்டு உட்காரு. தம்பி இங்க பாரு, உங்க அண்ணன் கபிலன் ப்ரோ கருத்து இப்போ பெண் இப்போ ஒருத்தன் மத்தியில பேசுறான்ல, வர்றது சரி கிடையாது. சரியா? அதனால பெண்கள் வந்து கருத்து சொல்றாங்க. அவங்க ஜிப்சி நீ வந்து ஜிப்சி ப்ரோ ஒரே நிமிஷம் இருங்க. இப்போ ஒருத்தன் பேசுறான்ல, அவன் பொண்டாட்டி ஒருத்தான்னு கேளுங்க. இல்ல அத உங்க விடுங்க. அம்மா ஒருத்தாடா? டேய் எனக்கு மேரேஜ் ஆகலடா. ஏன்டா டேய்? சரி விடுங்க. அதுக்குள்ள நம்ம போக டேய் நீ வேண்டாம். சொல்ற இங்க அவன் பாரு. பொண்டாட்டி ஒருத்தா இல்லையான்னு சொல்றா. ஐயா உங்க இங்க அண்ணன் டேய் சொல்றான்ல, மயிரே, அவன் புத்தி தானே உங்களுக்கு இருக்கும். இங்க பாருங்க பொது ஐயா. மேடையில தான் தாலி கட்டி தொட்டு தாலி கட்டின பொண்டாட்டிய ஒருத்து இல்லைன்னு ஒருத்தன் மேடையில சொல்றான். அதுக்கு அத டேய் கேட்டு நாங்கெல்லாம் ஒரே உங்களுக்கு குடும்பம்டா. இல்ல நாங்கெல்லாம் ஒரே குடும்பம்டா. சரியா? டேய் ஸ்டீபன், நான் ஆரம்பத்திலே சொல்லியிருந்தேன். உன் அண்ணன் கொத்தடிமை பத்தினா கொஞ்ச கிடையாது. நேரம் அமைதியா உன் அண்ணன் பத்தினா பேசுறத கேளு. ஒண்ணு அவங்க பேசுறத கேட்கணும், இல்ல நான் பேசுறத கேட்கணும். பொங்கிட்டு தூக்கிட்டு வர அதான் நான் அந்த சிஸ்டர்ட்ட ஏன் சொன்னேன். நாங்க ரெண்டு பேசக்கூடாதா? பேசுறோம்னு சொன்னேன். இல்ல நாங்க உன் ரெண்டு அண்ணன் பேரும் ஏன் நீங்க கேளுங்க. பேசக்கூடாது? அவன் பேரு மயிராவன், நீங்க கேளுங்க. அவன பேரு மயிராவன். டேய் எனக்கு பயந்துகிட்டு உட்காந்து எக்ஸ்ஒய் பாதுகாப்ப வாங்க டேய் எச்சுக்கிற நாய் தானே. மென்டலு நீ அம்மியாடுறா. நாங்க நாய் ரெண்டு நாய் பேசிக்கிறோம்டா. நீங்க நாய் கேளுடா. வாய்முடு நாய் நாய் நாய எருமை வாய்முடு பேசுங்க. ப்ரோ விஜய் ப்ரோ தயவு செஞ்சு நீங்க வந்து உங்க அண்ணன் உங்களுக்கு ஏங்க, வந்து அவனுக்கு நீங்க அட்ரஸ் இருங்க, பண்ணாதீங்க. நான் அவன் முடிச்சிடுறேன். ஜோக்கருங்க. நீங்க என்ன ப்ரியாரிட்டி வேணா கொடுத்துக்கோங்க, அது உங்க பர்சனல். ஆனா இந்த மாதிரி ஒரு மேடையில வந்து ஒரு பொண்ணு அது கட்டின ஒய்ஃப வந்து நீங்க வந்து இப்படி வந்து வசதி இல்லைன்னு சொல்றது அது ரொம்ப வந்து அநாகரிகம். அது ரொம்ப எங்க ஒய்ஃப் வன்மையா ஒருத்தர் இல்லைங்க. கண்டிக்கத்தக்கதுங்க. சரிங்களா? ப்ராபர்ட்டா தயவு ஒருத்தர் செஞ்சு அப்படி சொன்னாங்க. சரிங்களா? சொல்லாதீங்க. அது நான் அது இது ஒரு எங்க தேர்ட் குடும்பங்க. பர்சனா அவர் எனக்கே எங்க அது குடும்பத்துல மனசு தான் இருக்காரு. கஷ்டமா இருக்கு எங்க கேட்கும் அண்ணன். போது. சரியா? அவங்க அது சொல்றேன்னா ஒய்ஃபுக்கு எவ்வளவு இது கஷ்டமா கிடையாது. இருந்திருக்கும். டேய், சரியா? 25 வருஷம் சரி குடும்பம் திவ்யா நடத்துறவங்களுக்கு. திவ்யா ஒரு நிமிஷம் இருங்க. திவ்யா ஒரு நிமிஷம் இருங்க. உங்க அண்ணன் வந்து உங்க குடும்பத்துல தான்டா இருக்காரு. உங்க அண்ணனுக்கு இப்ப யார் அண்ணி? ஒரு நிமிஷம் இருங்க இருங்க ஒரு நிமிஷம் இருங்க. இன்னொரு விஷயம் என்ன சொன்னாரு? ஏதோ ஒரு ஏதோ ஒரு சீர்வரிசை நான் வந்து தாய் மாமனா இருந்து முதல்ல ஒய்ஃபுக்கு ரெஸ்பெக்ட் கொடுக்க சொல்லுங்க. ஃபர்ஸ்ட் ஒய்ஃபுக்கு ரெஸ்பெக்ட் கொடுங்க. 1000 விஷயம் ரெஸ்பெக்ட் இருக்கட்டும். இல்லாம பொது வேலையில ரெஸ்பெக்ட் கொடுக்கணுங்க. நீங்க அவங்களுக்குள்ள 1000 விஷயம் நீங்க வந்து சண்டை போட்டுக்கலாம். அதெல்லாம் எங்க அதெல்லாம் அது ஒரு ஒய்ஃப 4 சொல்லுங்க. சவுத்துக்குள்ள அவரு இருக்க வேண்டிய அந்த விஷயம். பிரச்சனையே நான் ஒருத்தர் சரிங்களா? இல்லைன்னு சொல்றேன். அது அவர் சொல்றாரு. வந்து அவர் நீங்க பார்த்தா பொது வேலையில விமர்சனமா? அப்படி சரிங்களா? சொல்லக்கூடாதுங்க. தப்புங்க. அது ரொம்ப கண்டிக்கிட்டு அப்படி அப்படி பேசக்கூடாதுங்க. இல்ல இல்ல இல்லங்க, அவங்க அது நான் உங்களுக்கு டேய், தான் தப்பா தெளிவாதான் இருக்கலாம். எங்களுக்கு அதுவாதான் தப்பு நான் கிடையாது. சொல்றேன். டேய் நாங்க விஜய் வந்து ஒரு ஃபேன். குடும்பமா தான் இருக்கோம். டேய் விஜய் ஃபேன். டேய் நான் கேள்வி கேட்டா பதில் சொல்ல மாட்டேங்கிற. சொல்றேன் அவங்க அண்ணா. மட்டும் பதில் சொல்ற. டேய் மயிர புடுங்கி உங்க அண்ணன் மயிர உங்க புடிங்க. குடும்பம் நீ கேள்வி சொன்ன கீழே இறக்கி விடுறீங்களா பொட்டா? டேய் டேய் இருடா கதறாதடா ஒரு நிமிஷம் கேளுடா. நானே ஸ்பீக்கர்ல தான் என்ன இருக்கிறேன். பயந்து கீழே இறக்கி விடுறாடா? டேய் நானே பேசுடா. நானே ஸ்பீக்கர்ல தான் இருக்கிறேன். எப்படி உனக்கு கீழ இருக்க முடியும்? நான் டேய், கொஞ்சம் ஒரு நிமிஷம் பேசலாமா? இருங்க. டேய், டேய் உனக்கு இல்ல, எனக்கு இருங்க. தான் பேச்சு. வேற எவனும் பேசக்கூடாது. சரியா? எல்லாம் மைட்ட போடு. ஏய், உனக்கு ஏய், எனக்கு பேச்சு. சதீஷ் அடி, இல்லடா. இல்லடா விஜய் ஃபேன். இப்ப உங்க அண்ணன் உங்க குடும்பங்கறல்ல. உங்க அண்ணனுக்கு இப்ப யாரு அண்ணியா இருக்கா? அத சொல்லு. இங்கி பங்கி போட்டு விளையாடுறியா? என்னது? இங்கி பிங்கி பங்கி போட்டு விளையாடுறியா? ஸ்டீபன் கேக்குதாடா? உங்க அண்ணன் சொல்றா. உங்க குடும்பத்துல இல்ல, இல்ல. இன்னைக்கு தேதிக்கு யார் அண்ணன்னு கேக்குறா போல சொல்லு. விஜய் ஒய்ஃப் தானே அண்ணி உங்களுக்கு? விஜய் ஒய்ஃப் தான். விஜய் ஒய்ஃப் தான் யாரு? முடிவு பண்ணிட்டீங்களா இல்லையா? அத சொல்லு. என்னதுடா முடிவு பண்ணணும் உனக்கு? விஜய் ஒய்ஃப் யாருன்னு முடிவு பண்ணீங்களா இல்லையா? இப்ப ஹரி கேக்குறது உனக்கு புரியல அப்படிதானே? டேய் விஜய் ஒய்ஃப் தான் சொல்லிட்டு இருக்கேன். வேற யாரும் யாரு நீ யார் யாரு நினைச்சிட்டு விஜய் இருக்க? ஒய்ஃப்? யார் விஜய் ஒய்ஃப்? நீ யார் நினைச்சிட்டு இருக்க? நீ யார நீ யாரு நினைச்சிட்டு இருக்க? நாங்க யாரும் நினைக்கல. நான் 5 பேரை நினைச்சிட்டு கண்ண இருக்கேன். பொண்டாட்டி தான் நினைச்சிட்டு இருக்கேன். நான் 5 பேரை நினைச்சிட்டு இருக்கேன். அதான் கட்ட முன்னாடி யாரு சொல்லு. புரியல. பயமா இருக்கா? கட்ட முன்னாடி ஒரு யாரு? ஆள் பேசுங்கடா. அண்ணா ரெண்டு wife ஆள் பேசுறா. அதிகம் யாருன்னு பேசுறா. சொல்லவே தைரியம் இல்ல. இத்தனை பேர் பேசுனா அண்ணா எப்படா? wife இதுல வேற யாருன்னு நீங்க சொல்லவே சொல்லிருக்கீங்க. தைரியம் ஒரு ஆள் இல்ல. பேசுங்கன்றது. அண்ணி பேர் சரி ஒரு ஆள் தான் டேய், பேசுறாங்க. உன் ரசிகன் என்ன ரசிகன் பேசுறா? அண்ணி எத்தனை பேர் பேச எப்படா பேசுறது? ஒரு சங்கீதா அண்ணுனால ஏன் சொல்ல முடியல? டூ வே கம்யூனிகேஷன் போகணும்டா. இத்தனை பேர் பேசுனா எப்படி நான் பேசுறது? கை கையும் காது இன்சியல் கேக்குதா? என்னடா? உன் இன்சியல் என்னடா? இன்சியல் என்ன பைத்திரம் உன சொல்லணும். நீ யாரா பதில? அண்ணனோட இன்சியல் என்னடா? அண்ணி பேர் சங்கீதான்னு ஏன் உனக்கு சொல்ல முடியல சொல்லு. இல்ல புரியல. அண்ணி பேர் டேய், சங்கீதா அண்ணுனால ஏன் ஒரு ஆள் பேசுங்கடா.
டேய் ஒரு ஆளோட இல்லன்னா இவர் அறுத்து தள்ளிடுவாரு. ஹரி கேட்ட கேள்விக்கு பதில் இல்ல, நான் கேட்ட கேள்விக்கு பதில் இல்ல, இல்லன்னா இவர் அறுத்து தள்ளிடுவாரு. டேய் உன்கிட்ட இப்ப என்ன கேட்டேன்? என்னன்னு கேட்டனா? நீ வேற இதா அப்பா பேர் என்னன்னு கேட்டா? கத்திக்கிட்டே இருடா, கத்திக்கிட்டே இருங்க. அண்ணி பேர் மட்டும் சொல்லு. இன்னைக்கு தேதிக்கு உங்க அண்ணி யார் சொல்லு. இருங்க ஜிப்சி ப்ரோ ஒரே நிமிஷம் இருங்க. இவன் விஜய் நான் சொல்லிட்டேன்லடா, எத்தனை தடவை சொல்றது? அண்ணின்னா அந்த அண்ணிக்கு பேர் இருக்கணும், ஒய்ஃப்னு ஒண்ணு பேர் இருக்கும், அந்த ஒய்ஃபுக்கு இன்னொரு பேர் இருக்கணும். பேரு 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 என்ன பேர் தெரியாதா? நீ தானே 3 நாளா பேசிட்டு இருக்க, உனக்கு தெரியாதா? மூணு நாளா கதறிட்டு இருக்கியா, உனக்கு தெரியாதா பேரு? நான் சொன்னது தெரியுமா உனக்கு? ஐயா நான் ஒரே ஒரு கேள்வி கேட்டுக்கிறேன் ஐயா, ஒரே நிமிஷம் இருங்க ஐயா. கேள்றா, இருந்தாலும் கேள்றா. சீபன், விஜய் வந்து உங்க வீட்டுல வந்து ஒரு அண்ணன் சொல்றல, அவன் வந்து உன் பொண்டாட்டி ஒருத்தர் இல்ல, நீ டைவர்ஸ் பண்ணா நீ டைவர்ஸ் பண்ணிடுவியா? என்னது புரியல? நான் அப்படி சொல்ல மாட்டேன். நான் அதுக்கும் போக மாட்டேனே. என்னது அப்ப ஒருத்தர் இல்லன்னா அவன் சொன்னா நீ டைவர்ஸ் பண்ணு. நீ உங்க வீட்டுல உங்க அண்ணன் சொன்னா டைவர்ஸ் பண்ண மாட்டியா? உன் பொண்டாட்டி சரியில்லைன்னா விஜய் காசு வாங்க அது பெருசா விஷயம்டா எனக்கு. சரி அப்ப எதுக்கு உன் ஃபேன் ஒருத்தன் அவங்க அம்மா அடிச்சான் 5000 ரூபாய் எதுக்கு வாங்கினேன்னு? புரியல. நொட்டு. இப்ப ஒருத்தன் வந்து எங்க அம்மாவே அடிச்சான் 5000 ரூபாய் வாங்கினேன்னு சொன்னான்ல, அது எதுக்கு அவன் சொன்னான்? விஜய் சொன்னதுனாலதான் அவன் அடிச்சான். என்னடா சொல்ற? 5000 ரூபாய் என்னதுக்கு புரியல? 5000 ரூபாய் கவர்மெண்ட்ல இருந்து நைட்டு போட்டாங்களடா, அதிகாலையில. கரகாட்டக்காரன் இருக்கா? ஆமா, காசு குடுத்துச்சா? ஸ்டாலின் ஐயா கொடுத்ததுதானே? கவர்மெண்ட் இல்ல, ஸ்டாலின் ஐயா கொடுத்தது. ஸ்டாலின் யாரா? ஸ்டாலின் ஐயா யாரா? ஸ்டாலின் ஐயா வந்து முதலமைச்சர். முதலமைச்சர்னா என்னடா? முதலமைச்சர் ஐயா. சரிடா சரி, அவங்க அண்ணன் சொல்றான்ல, நீங்க கொடுத்த காசுதான். ஜிப்சி ப்ரோ ஒரு நிமிஷம் மூதேவி குடிச்சிருக்கே இல்லையா நீ சொல்லு. யார்கிட்ட வாங்கி குடிச்ச? நான் அப்படிதான் கேட்பேன். ஒழுங்கா பேசல ஓடிடு சொல்லிட்டேன். ஆமா, யார்கிட்ட வாங்கி குடிச்ச? எத்தனை பேர்கிட்ட வாங்கி குடிச்ச? டேய் ஸ்டீஃபன், எத்தனை பேர்கிட்ட வாங்கி குடிச்ச? ஸ்டாலின் யாரா? கவர்மெண்ட்ன்ற என்ன? ஸ்டாலின் என்ன பிரைவேட்டா? இல்ல ஜிப்சி ப்ரோ ஒரே நிமிஷம் இருங்க. நம்ம காசுதான். அழுவாதடா, ஒரு ஆள் பேசுங்கடா. நீ விஜய் ஃபேர்னு நிமிஷம் சொல்ல வேண்டாம், எனக்கு தெரியும், புரியுதா? இல்ல விஜயே 4 பேர்கிட்ட வாங்கி குடிச்சவர் தான். இப்போ ஸ்டாலின் 5000 ரூபாய் கொடுக்கும்போது அன்னைக்கு நீங்க எல்லாம் என்ன பேசுனீங்க? இன்னைக்கு உங்க அண்ணன் என்ன 2200 தரேன்றா, என்ன கதைன்னு கேக்குறேன். அது பதில் சொல்லு. டேய் நாங்க சொன்னா செய்வோம்டா. டேய் அவரும் செஞ்சாருல, அதே தப்புன்னு. எங்கடா செஞ்சாரு? எல்லாரும் வரலையாடா? எல்லாத்துக்கும் வரலையாடா? எதுக்கு வேற என்ன வரல? ஏன்னா எல்லாம் மக்கள் தானே, எல்லாருமே மக்கள் தானடா. எதுக்கு வரல? அப்ப ஸ்டாலின் செஞ்சா மக்கள் அப்படிதானே? புரியல, அப்படிதான் சொல்லவே இல்லையே. இல்ல வரலன்னு சொல்றேன். 1000 ரூபாய் சில பேருக்கு வரல, 1000 5000 வரவே இல்லடா சில பேத்துக்கு. என்னடா சொல்றது அதுக்கு? சொல்லு. 5000 ரூபாய் யாருப்பா வரல? யாரு? எங்க வீட்டுக்கு 5000 வரல, 1000 ரூபாய் வந்திருக்கு. என்ன சொல்ற? மாசம் 1000 ரூபாய் நீ வாங்கி சரக்கு அடிச்சிட்டேன்னு சொல்லு, வரலன்னு சொல்லாத. அது ஓம் பழக்கம்டா, கொத்தரிமை பழக்கம்டா. 300 ரூபாய்க்கு சரக்கு வாங்கிட்டு கூட்டுக்கு போறது கொத்தரிமை பழக்கம்டா. நான் கிடையாது. காசு யாரு வாங்கினா? உங்க அப்பா தானே வாங்கினாரு. உங்க அப்பாட்ட போய் கேளு. அவரு இங்க மட்டும் தான் 1000 ரூபாய், உனக்கு 1000 ரூபாய் கொடுத்துட்டு பாக்கி 4000 ரூபாய் என்ன பண்ணணும் உங்க அப்பாட்ட போய் கேளலாம், அவரு ஒண்ணு சொல்லுவாரு. டேய் தேவலாம் வீட்டுல இது பண்ணாத, சரியா? என்னடா 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 தேவலாம் வீட்டுல. ஓஹோ எப்படி விஜய் வந்து உங்க குடும்பம், நாங்க விஜய் குடும்பத்தை எல்லாத்தையுமே சரியா? விஜய் அடிமை, உங்க அம்மாவை போட்டு ஓக்க தேவடியாமானே ஓடுறான் முண்டாமனே முண்டாலக்கா. என்ன புண்டா? என்னன்னா ஒரு நிமிஷம் இருங்க, எல்லாம் மியூட் போட்டுக்கிற ஒரு நிமிஷம். இவனுக்கு என்னன்னா, அவங்க திவ்யா வந்து மேல பேசினாங்க இல்லையா, அவங்க கருத்தை சொல்லக்கூடாதாம், பதிலுக்கு போயிட்டு இவர் போய் மார்க் பண்றாராம். ஏன்னா அவங்க கருத்தை சொல்லாம டைவர்ட் பண்ணி இவங்க கிட்ட வந்து சண்டை டிபேட் மாதிரி நடக்குமா. சார் வந்து அங்க டைவர்ட் பண்றதுக்காக இந்த வேலையை பார்த்தாரு சார். என்ன ஒரே நிமிஷம் கொடுங்க. தாய்க்குள்ளமே கீழே யாரெல்லாம் இருக்கீங்களோ, நீங்க என்ன கட்சி வேணா இருங்க, எது வேணா இருங்க, யார் ஃபேனா வேணா இருங்க, மேல வந்து இன்னைக்கு அண்ணன் பேசுறது கரெக்டா தப்பா அது மட்டும் சொல்லுங்க. ஏன்னா லேடிஸ் பேசும்போது டென்ஷன் ஆறானுங்க. கபிலா நீ வந்துங்க. இல்ல எனக்கு நான் இவ்ளோ நாள் சொன்னேன். இல்ல இவ்ளோ நாள் பேசுனதை விட இன்னைக்கு வந்து ரொம்ப ஜாஸ்திங்க. அதுவும் இந்த மாதிரி எல்லாம் பேசக்கூடாதுங்க.
அது ஒரு கட்சி தலைவரா நீ இருக்கு இப்படிதான் பேசவே கூடாது. அவருக்கு பேச தெரியல போல. அது ஒரு கட்சி மேடையில அதுவும் இப்படி பேசுறதெல்லாம் ரொம்ப அபத்தமானது. அதெல்லாம் அது அவங்க குழந்தைங்க 2 பசங்க இருக்கு. அது கேட்டாங்கன்னா அவங்களுக்கு எவ்வளவு மனசு கஷ்டப்படும். என்னடா இது நம்ம அப்பா நம்ம அம்மாவை பத்தி இப்படி வர்த்து இல்லைன்னு சொல்றாரு அப்படின்ட்டு அவங்க ஒய்ஃபுக்கு எவ்வளவு வேதனை கஷ்டப்படுவாங்க. இல்ல அது நினைச்சு மத்த பெண்கள் என்ன இன்னும் அவங்க ஒய்ஃபையே இவ்வளவு கேவலமா பேசுறா, நாளைக்கு மத்த பெண்களை அவன் எப்படி யோசிப்பான் அப்படின்றத யோசிக்கணுமா வேணாமா எல்லா பெண்களும்? எனக்கு அது கேட்டு எனக்கு அதனாலதான் நான் இவ்வளவு நாள் நீங்க இவ்வளவு ஸ்பேஸ் போட்டாலும் நான் அவ்வளவு நான் வரமாட்டேன். கீழே லிசன்ல தான் இருந்துட்டு போயிடுவேன். என்னால முடியல. அது கண்டிப்பா அது சொல்லி ஆகணும் அந்த விஷயத்த திவ்யா அப்படின்றதுக்காக சிஸ்டர் தான் நான் மேல வந்தேன். திவ்யா சிஸ்டர் நீங்க விஜய் எனக்கு வந்து ரொம்ப மனசு கடைசியில கஷ்டமா இருக்கு அது கேட்டு. அவங்க ஒய்ஃப் ஒரு எவ்வளவு நிமிஷம் கஷ்டப்பட்டிருப்பாங்க தெரியுங்களா அது. இல்ல கேக்குதா நான் பேசுறது கேக்குதா உங்களுக்கு? கேக் சொல்லுங்க சொல்லுங்க. இல்ல நீங்க விஜய் பேசுனத சொல்றீங்களே, வெளிய மைக்க பிடிச்சி இந்த பிரஸ் கேக்குறதுக்கு ஒரு பொண்ணு சொன்னுச்சு பாருங்க. யாரு இப்ப எல்லா வீட்லயுமே கள்ளக்காதல் இருக்குன்னு பாருங்க. எனக்குலாம் தூக்கி வாரி போட்டுருச்சு. ஏமா நீ என்ன விஜய்க்கு கள்ளக்காதல் இருக்கிறத பத்தி சொல்றதுக்காக யார் வீட்டுலதான் இல்ல எல்லார் வீட்லயும் கள்ளக்காதல் இருக்குங்குது. எனக்கு புரியல எப்படி இந்த மாதிரி ஸ்டேட்மெண்ட் எல்லாம் சொல்றாங்க டிஃபெண்ட் பண்றதுக்காக. இப்ப அந்த பொண்ணு அதை அசிங்கப்படுத்துறதா ஒட்டுமொத்த தமிழ்நாடுமே ஒவ்வொருத்தர் வீட்லயும் ஒவ்வொருத்தர் கள்ளக்காதல் அது வச்சுதான் எப்படி அதை இருக்காங்க. நார்மலைஸ் பண்றாங்க பாருங்க. நார்மலைஸ் பண்றாங்க பாருங்க. அது 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 ஒரு விஷயத்தை எப்படி நார்மலைஸ் பண்றாங்க. அதுதான் தப்பு. அது அது பண்ணக்கூடாது. அவங்க அப்படி எப்படி பேசுனாங்கன்னா அந்த பொண்ணு பேசுதுன்னா அந்த பொண்ணு அவன் ஹஸ்பண்டையும் சொல்லுது, அவங்க அம்மாவையும் சொல்லுது, பக்கத்து வீட்டுக்காரரையும் சொல்லுது, மொத்த தமிழ்நாட்டையும் சொல்லுது. எனக்கு புரியல. டேய் ஒருத்த அயோக்கியத்தனம் பண்ணா எல்லாருமே அயோக்கி பண்ண மாட்டாங்களே. இங்க எல்லாருமே திருடனா இருக்கானுங்க. இங்க போலீஸ் இருக்காங்கல்ல. புரியல இவனுங்களெல்லாம் வச்சுக்கிட்டு அப்பா சாமி அதை வச்சு அதை விட்டு வெளிவரதான் இதா இருக்குது. இல்ல அவர் சொல்ல அங்க இருக்கிற லேடிஸ் எல்லாம் வந்து கைத்தட்டல. எனக்கு அதெல்லாம் என்ன நீங்கள மனுஷ ஜென்மமா நீங்க எல்லாம் இப்படி நீங்க பேசுறீங்கன்னு எனக்கு ரொம்ப மனசு கஷ்டமா போச்சு. ஓகே திவ்யா சிஸ்டர், ஒரு கேள்வி ஹோஸ்ட் பேசுறேன். ஒரே ஒரு கேள்வி. இப்ப அந்த பேட்டி எல்லாம் பாத்திருப்பீங்க சேனல்ல வந்து பாலிமர் சேனல் எல்லாம் வந்து பேசுறது, சில லேடிஸ் எல்லாம் வந்து பேசுறது. அங்க ஒருத்தர் இல்லைன்னு சொன்னோடனே அங்க லேடிஸ் எல்லாம் அப்படி ஏந்திரிச்சுங்க. அது சன் டிவி எல்லாருமே சேனல் கேப்சர் பண்ணி போட்டுருக்காங்க. எனக்கு என்னன்னா இப்ப இது வந்து அவங்க எல்லாம் கட்சிக்காரங்க, அவங்க எல்லாம் கட்சிக்காரங்க. ஓகே, அவங்க நாளைக்கு ஓட்டு கேட்கறது மக்கள் கிட்ட தான் வரணும் இல்லையா? இப்ப இதெல்லாம் மக்கள் பார்த்துட்டு தான் இருக்கிறாங்க இல்லீங்களா? இப்ப அவங்களோட ரியாக்ஷன் எப்படி இருக்கும் நீங்க சொல்லுங்களேன். சும்மா ஆஸ் எ விமனா நீங்க சொல்லுங்க. அதோட வெளிப்பாடு தான் இப்ப நான் பேசிட்டு இருக்கேன். ஓகே ஓகே. இப்போ நான் இப்ப இதை வச்சு நான் இப்ப ஓட்டு போடலாம்னு நினைக்கிறேன்னு வச்சுக்கோங்க. இப்ப இப்படி இருக்கிறவர் என்ன இவர் கட்ட பொண்டாட்டி இவரு ரெஸ்பெக்ட் இல்லாம பேசுறாரு, ஒர்த் இல்லைன்னு சொல்றாரு. அவர் பர்சனல் அவரு கூட வச்சுட்டு அவங்க அட்வொகேட் மூலமா அவங்க என்ன டீல் பண்ணுமோ அது பேசிக்கிறது. அது அவங்களோட பர்சனல் விஷயம். அது தலையிடுறதே யாருக்குமே ரைட்ஸ் கிடையாது அது. பட் ஆனா அப்படி இருக்கும் போது நான் யோசிப்பேனா இல்லையா, இவரு வீட்டையே சரியா பாக்குறத நாட்டை போய் சரியா பாப்பாரு நான் யோசிப்பேன். இன்னொரு கொஸ்டின் ஒண்ணு கேக்குறேன். அந்த பேச்சுல அந்த டாக்ல பேசிட்டு இருக்கும் போது நான் பெண்களுக்கு வந்து நான் வந்து 1 பவுன் நகை கொடுப்பேன், நான் ஒரு மோதிரம் கொடுப்பேன், தங்க மோதிரம் கொடுப்பேன், அப்புறம் பேபி கிட்ட கொடுப்பேன். உங்களுக்கு என்ன தோணுச்சு? தங்கன்னு உடனே பெண்களுக்கு எல்லாம் உடனே பிடிச்சிரும், ஈஸியா கவர்ந்துரும் அப்படின்னு ஒரு அந்த தாட் இல்ல ஏதாவது அப்படிலாம் கிடையாது. அப்படிலாம் கிடையாது. அப்படிலாம் அது என்ன நீங்க அப்பனா ஓட்டுக்கு காசு வாங்குற மாதிரியா? நான் இது கொடுத்தா நீங்க ஓட்டு போடுங்க சொல்ற மாதிரி பார்கெயின் பண்ற மாதிரி தான் இருக்கு இது. இல்ல இது நகைன்னு சொன்னா பெண்களுக்கு நகைனா ரொம்ப பிடிக்கும் அப்படிலாம் கிடையாது. அப்படிலாம் கிடையாது. அப்படிலாம் கிடையாது. அப்படிலாம் கிடையாது. இல்ல அதை மீன் பண்ணி தான் அங்க வந்து இந்த தேர்தல் அறிவு வாக்குறுதியை கொடுத்த இருக்கிறவங்க மாதிரி யாரும் இருக்கு. அறிவு இருந்து யோசிக்கிறவங்க கண்டிப்பா அதை வச்சுட்டு யாரும் ஓட்டு போட மாட்டாங்க நான் நினைக்கிறேன். கபிலன் நீங்க தங்கம் வந்து தரேன்னு சொல்றாங்கல்ல, ஆல்ரெடி அம்மா கொடுத்தாங்க தெரியுமா தாலிக்கு தங்கம், உங்களுக்கு தெரியும். செல்வான முடிச்சிடறேன். இதுமே அந்த தங்கம் வாங்குறது எவ்வளவு சிரமம் தெரியுமா? நீ உன் பத்திரிகை கொண்டு போயிட்டு 1.5 மாசத்துக்கு முன்னாடி 45 நாளைக்கு முன்னாடி போய் அந்த பத்திரிகை வந்து நீ வந்து விஏ விட்ட தாசில்தார் ஆபீஸ்ல நீ எல்லா இடத்துலயும் வந்து ஒரு கிரீன் சைனோட நீ கொண்டு போய் சப்மிட் பண்ணணும். அதுக்கப்புறம் அவங்க வேலிடான்னு பார்ப்பாங்க, உங்களோட வருமான சான்றிதழ் பார்ப்பாங்க, உங்களோட ஜாதி சான்றிதழ் எல்லா ப்ரொசீஜரும் முடிஞ்சு நீங்க உங்களுக்கு இருப்பிடம் வந்து லேண்ட் இருக்கா அந்த இது இருக்கா லொட்டு லொசுக்கு எல்லாம் பார்த்து கொடுப்பாங்க. இவன் எல்லாருக்கும் தாலிக்கு தங்கங்கிறானே, இது எப்படி நடைமுறை சாத்தியம்? இதுல எப்படி சாத்தியப்படுத்துவாங்க? அந்த சாத்தியக்கூறு என்ன? இதெல்லாம் சொல்லணும்ல. இல்ல இது நான் உங்கள்கிட்ட கேட்டது காரணம் என்னன்னா செல்வன பெண்களை வந்து கபிலன் ஒரு நிமிஷம். செல்வன் என்னமா சொல்ல வந்தாரு அவருக்கு சொல்லிட்டோம். நான் அவர் நிறுத்திட்டேன். அதுக்கப்புறம் சொல்லுங்க. தாலிக்கு தங்கன்ற மாதிரிதான் இங்க அதை மாத்தி அண்ணன் கொண்டு வந்திருக்காப்ல. அது எவ்வளவு இப்ப நீங்க சொன்ன விஷயத்தான் நான் சொல்ல வந்தேன். அதை நீங்க கரெக்டாவே சொல்லியிருக்கீங்க. என்னன்னா தாலிக்கு தங்கம்ன்றத அதை வாங்குறதுக்கு அவங்க என்னென்ன மெனக்கிட்ட அதை என்னென்ன சப்மிட் பண்ணணும்ன்றதெல்லாம் இருக்கு.
சரிங்க host. ரொம்ப தேங்க்ஸ் எனக்கு ஸ்பீக்கர் ஓகே ஓகே கொடுத்ததுக்கு. ஓகே 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 ஓகே. ஓகே. ஜிப்சி சொல்லுங்க ப்ரோ. ஒருத்தன் அட்டேன் சீக்கிரதா மைக் கேட்டுட்டு இருக்கிறா, நான் கொடுக்க மாட்டேன். பேர் என்ன? பிங்க் மேன். அவனை இன்னைக்கு போயிட்டு நாளைக்கு சொல்லுங்க. அவன்கிட்ட பேச வைக்க. உனக்கு தண்டனை நான் 1 வாரம் கொடுத்துட்டேன், நீ வாயவே திறக்கூடாது, அமைதியா ஸ்பீக்கர்ல கம்முன்னு உட்காந்துக்க. இருங்க கபிலன், தம்பி திட்டாதீங்க. இல்ல கபிலன், இல்ல கபிலன், நான் இப்ப கேக்குறேன். ஒரு ஒருத்தர் இல்ல ஒருத்தர் இல்லைன்னு சொல்லி தான் மனைவியை கேள்வி கேட்கிறாரு. நீங்க முதல்வர் வேட்பாளருக்கே ஒருத்தர் இல்லையே, இப்ப நாங்க சொல்றது கரெக்ட் தானே? இல்ல இவன் பேண்ட் சட்டை போறதுக்கே ஒருத்தர் இல்ல, இவனுக்கெல்லாம் பாவாடை இல்ல நான் வேற ஏதாவது ஃப்ராக் அந்த மாதிரி. ஹோஸ்ட் செல்வானா, சத்தியமா உங்களுக்கு நியாயமே இல்ல. ஜிப்சி பேசுறாரு, 2 பேரும் அவர் ஓவர் ஷேடோ பண்ணி பேசிட்டு இருக்கீங்க. நன்றிப்பா. ஹோஸ்ட்க்கு மரியாதை இல்ல. செலவு பண்ணியா ப்ரோ, இங்க வாங்க. இன்னைக்கு நீங்க ஒரு ஏடிஎம்கே சப்போர்ட்டர்னு எனக்கு தெரியும். நாளைக்கு பிஜேபி ஏடிஎம்கே கூட அண்ணன் என்ன நீங்க என்ன பண்ணுவீங்க? அதுக்கு பதில் மட்டும் சொல்லுங்க. இல்ல நான் ஏற்கனவே சொல்லிட்டேன் ஜிப்சி செல்வா, ஏடிஎம்கேயோட கூட்டணி வந்தால் அந்த கட்சியை அந்த கூட எவன் கூட்டணி வந்தாலும் அடிதான் இல்லையா? அந்த எனக்கு இங்க விஜய் தான் எனக்கு முன்னுதாரணம். ஏன்னா விஜய் இப்பதான் எனக்கு அடிக்க நேரம் வரும். ஏன்னா அவ்வளவு கொடுமையை நானும் சந்திச்சிருக்கிறேன் ரசிகன், ஒரு அஜித் ரசிகனா. ஓகே ஓகே, போதியா லவ் யூ. கபிலன் நீங்க ஆரம்பிங்க. ஹரி, அதே கேள்விதான் உனக்கு ஹரி. இதுக்கு எப்படி பதில் சொல்றது கபிலன்? விஜய் போட்டு பொழக்கலாம், அவன் ஏடிஎம்கே கூட கூட்டணி வச்சா கொஞ்சம் டவுட் தான். ஆனா அது என்டிஏல போய் அவன் சேர்ந்துட்டானா பிரச்சனை கிடையாது. விஜய் சேர்ந்தா ஏடிஎம்கே பிஜேபி கூட விஜய் சேர்ந்தா விஜய் அடிப்பியா மாட்டியாரு? சிம்பிள். ஏடிஎம்கே கூட சேர மாட்டான் கபிலன், டேட்டா நல்லா பாருங்க. பிஜேபி கூட தான் சேருவாங்க, என்டிஏல தானே சேர்றான். அவர் லெஃப்ட்ல இருக்காரு, நாங்க ரைட்ல இருக்கோம். ஐயா என்டிஏ கிட்ட சேர்ந்தா என்ன, பிஜேபி இது ஏடிஎம்கே கிட்ட சேர்ந்தா என்னையா? மொத்தமா கூட்டணி ஒரு கூட்டணி தானே. விஜய்க்கு ஓட்டு போடுற ஓட்டு யாருக்கு போகுது? பிஜேபிக்கு போகுது, ஏடிஎம்கே போகுது, மொத்தமா அது ஒரே கூட்டணி தானே. இன்னைக்கு இந்த ஸ்பேஸ்ல வர கருப்பாடுகள் யாருன்னு நம்ம ஃபில்டர் பண்ற நாள் சொல்லுங்க. ஹரி, முழு எதிர்ப்பு தான். நீங்க வேற இதுல என்ன மாற்று கேள்வி தெரியுமா ஹரி? இந்த கேள்வி நான் எதனால கேட்டேன் தெரியுமா? செல்லூர் ராஜா பேட்டிக்கு அப்புறம் தான் நான் கேள்வி கேட்டேன். என்னன்னு சொல்லிக்கிறாரு, நான் பார்க்கவே இல்லையே, வெளியிருங்க. திமுக தான் காரணமா? அடங்க அம்மால பேட்டி பாக்கல நீ? செல்வான அந்த ஆள்கிட்ட இருந்து மைக்க புடுங்க, உங்க ஊர் சைடு தானே எதையாவது பேசிட்டு போயிடுறாரு செல்லூர் ராஜ். ஏற்கனவே வைகாத்துல தெர்மாக்கோல் பேப்பரை பறக்க விட்டாரு. நான் என்னத்த சொல்ல, மானத்தை வாங்கிட்டு இருக்காரு. சங்கீதா செங்கல்பட்டு இதுல கோர்ட்ல குடும்ப நல இதுல 2வது மனு கொடுத்ததுக்கு திமுகவோட நோக்கமா திமுக நிண்டி விட்டுருக்கான், அதனாலதான் அவங்க கொடுத்தாங்களாம். இதே செல்லூர் ராஜா கொடுக்குறாப்புல. இப்ப இன்னொரு பக்கம் அப்படியே திரும்பினோம்னா பிஜேபி கூட கூட்டணி வைக்க போறாங்க விஜய் அப்படின்னு சொல்லி ஏதோ டெம்ப்ளேட் அபிஷியலா பெருசா இந்த நியூஸ் சேனல் நான் பார்க்கல. ஓகேவா? ஒருவேளை இன்கேஸ் அப்படின்றனாலதான் ஜிப்சி இந்த கேள்வி கேட்டாப்புல, நான் இந்த கேள்வி கேட்டேன். நாளைக்கு ஜோ செல்வம் சார் உள்ள வந்தாலும் நான் அவர்கிட்ட கேட்பேன். இல்லையா, நான் பாலிடிக்ஸ கூட போக மாட்டேன். பர்சனலாவே அவ்வளவு ஃபேஸ் பண்ணிருக்கிறோம் ஆஃப்லைன்ல. சரிங்களா, ஒரு ஃபிளக்ஸ் வைக்க முடியாது, ஃபிளக்ஸுக்கு இவ்வளவு இது பண்ணுவானுங்க, என்னென்ன அட்டூழியம் பண்ணுவானு தெரியுமா? தேட்டர்ல ஒன்னா படம் வரப்ப அதெல்லாமே ஃபேஸ் பண்ணி, வீரன் ஜில்லா டைம் எல்லாம் எவ்வளவு ஃபேஸ் பண்ணிக்கிறேன்னு தெரியும். ஃப்ரெண்ட்ஸா நாங்க எங்களுக்கு ரசிகர் மன்றம்ல நாங்க போயிட்டு ஃபிளக்ஸ் வைக்கிறதுக்கு நைட்டு ஃபுல்லா உட்காந்துருப்போம். காலையில 7 மணி ஷோக்கு இடம் கொஞ்சோண்டு ஒரு வாரமா கொடுப்பானுங்க, அங்க கட் அவுட் வைப்போம். ஏன்னா இவனுக்கு ஃபுல்லா ரசிகர் மன்றம் வச்சுட்டு அங்க பாலிடிக்ஸ் பண்ணிட்டு இருப்பானுங்க. அவ்வளவு அனுபவிச்சிருக்கிறோம் ஆஃப்லைன்ல எல்லாம். அதனாலலாம் முழு எதிர்ப்பு தான். அந்தானா கூட்டணிக்கெல்லாம் ஓட்டே கிடையாது. கபிலன் சார், நான் ஓப்பனாவே சொல்றேன், அத்தனை மோதல் விஜய் கூட மோதி இருக்கும். ஒரே ஒரு மோதல் தான், ஈக்குவல் ஃபைட். அந்த ஃபைட் ஈக்குவலா இருந்துச்சு. செல்வமணியன் சார், எனக்கு தெரிஞ்சு நான் சொல்றேன், தப்பா இருக்கா சரியா இருந்தா நீங்க பாத்துக்கோங்க. வாங்க ஷேர் சார், வணக்கம். என்னன்னா இந்த நேரத்துல தான் நீங்க அரசியல் கட்சிகளை ப்ரெஷர் கொடுக்க முடியும். அதுவும் தனியான எல்லாம் ஒன்றும் கொடுக்க முடியாது. ஃபேன் பேஸாக இன்னும் ஒத்துமையாக இருந்தால் மட்டும்தான். அதுவும் ஒரு ஃபேன் பேஸ் பத்தாது, ட்ரஸ்ட் மீ. இங்கே சோஷியல் மீடியாவில் ஃபேன் பேஸ் தான் அதிகம். அந்த ஃபேன் பேஸில் இருக்கிற ஒரு 2-3 ஆர்மி ஒன்றா சேர்ந்து இது நீ இவங்க கூட கூட்டணி வச்சாலோ இல்லை இவங்களை நீங்கள் பேக்கப் பண்ணீங்க, எந்த கட்சியாக இருந்தாலும் திமுக அதிமுக எதுவாக இருந்தாலும் பேக்கப் பண்ணீங்கன்னா, இங்கே இருக்கக்கூடிய நீங்க விஜய் ரசிகரோட வாக்கு அறுவடை பண்ணணும் நீங்க நினைச்சீங்கன்னா, அதுக்கு ஆப்போசிட்டா இருக்கக்கூடிய 3 ஆர்மியோட ரசிகரோட வாக்கை நீங்க இழப்பீங்க.
இதை ஓப்பனா அவங்களுக்கு நல்ல தலையில ஏறுற மாதிரி இங்க இருக்கிறவங்களுக்கு கிடையாது, மேல மேல இருக்கு இல்லையா, மானிட்டர் பண்றாங்க இல்லையா, மானிட்டர் பண்ணி பார்த்துட்டு இருக்காங்க இல்லையா, அவங்களுக்கு போகணும். இப்போ இந்த ஸ்பேஸை மானிட்டர் பண்ணுவாங்க இல்லையா, அவங்களுக்கு போய் சேரணும். அது அழுத்தம் திருத்தமா கிளியர் கிறிஸ்டலா போய் சேரணும்னா இங்க நானும் நீங்களும் நானும் இப்போ இங்க இருக்கிற 10 பேரோ இல்லை இந்த ஸ்பேஸ்ல இருக்கிற 200 பேரோ என்ன இதெல்லாம் பத்தாது. இந்த 259 பேரும் பத்தாது, பெருசா வேணும். அதுக்கு ஒத்துமையா இருந்தாலும் உண்டு. நான் அந்த ரசிகன், நான் இந்த ரசிகன், நான் அந்த ரசிகன், எனக்கு உங்களுக்கு ஏற்கனவே வாக்கிய தேவை இருக்கு, இதை 3 மாசத்துக்கு ஓரமா போடு. இந்த ஃபேன் ஃபைட்டை எல்லாத்தையும் மூட்டை கட்டி 3 மாசத்துக்கு ஓரமா போடு, தூக்கி ஓரமா போடு. இது யார் வேணாலும் தமிழ்நாட்டில் வரலாங்க. ஆனா இப்படிப்பட்ட கேடு கட்டவன் ஒருத்தன் வந்தானா உங்க குடும்பம், என் குடும்பம், இங்க இருக்கிற லிசன்ல இருக்கிறவங்க, நான் ஃபாரின்ல தானே பாருங்க, எனக்கெல்லாம் எந்த பிரச்சனை அப்படின்னு நினைக்காத. நாளைக்கு ஓன் ஜென்ரேஷன் ரோஜாவோட பையனும் 10 அக்கௌண்ட் 30 அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணி விஜய்க்கு முட்டு கொடுக்குறானா கொஞ்சம் யோசிச்சு பார்த்துக்க. பக்கத்து ஸ்டேட்ல இருக்கிறவன் இன்ஸ்பிரேஷன், அதுதான் முக்கியம். அவன் என்ன வளர்றான், உன் குடும்பம் நாளைக்கு பாதிக்கப்படும். நான் உன்னை இந்த கட்சிக்கு சப்போர்ட் பண்ணு அந்த கட்சிக்கு சப்போர்ட் பண்ணு நான் சொல்லலை, நீ யாருக்கு வேணாலும் சப்போர்ட் பண்ணு. ஆனா இந்த மயிராண்டிக்கு மட்டும் தயவு செஞ்சு சப்போர்ட் பண்ணிடாத. உன் குடும்பத்துல இருக்கிறவங்க உன் குடும்பத்துல பஞ்சாயத்தை கொண்டு வந்துருவான், உன் குடும்பம் பிரியும், அடுத்த ஜென்ரேஷன் மைண்டே மாறும். ஒருத்தனுக்கு ஒருத்தி தான் வாழுறதுதான் இங்க நியாயம், இதுதான் இங்க சட்டம் ஒண்ணு இருக்க போது அதை எடுத்து விட்டு பரவாயில்ல, ஒருத்தன் எத்தனை பேர் கூடலாம் வாழலாம், யார் கூட வேணாலும் வாழலாம், டிவோர்ஸ் வாங்காம நம்ம எத்தனை பேர் வேணாலும் சுத்தலாம் அப்படின்ற ஒரு மென்டாலிட்டி இவன் கொண்டு வரான். அப்படின்னா இவன் கட்சிக்காரன் எந்த லெவல்ல இருப்பான், இவன் கட்சியில இருக்கிற பொம்பளைங்க எப்படிப்பட்ட மைண்ட் செட்ல இருக்கிறாங்க யோசிச்சு பாருங்க. காசு பணத்துக்காக மனுஷங்க நம்ம பீத்திங்க முடியுமா? எல்லாரும் இங்க ஒரு அரசியல் கட்சி சார்ந்தவங்களா இருப்பீங்க, அதுக்காக எதை திங்க சொன்னாலும் திங்க முடியுமா? முடியாது இல்லையா? ஒரு கர்வம் இருக்கு இல்லையா, நமக்குன்னு ஒரு செல்ஃப் ரெஸ்பெக்ட் இருக்கு இல்லையா, அதை விட்டு கொடுத்துறாதீங்க. இதே ஒவ்வொரு கட்சியிலையும் இருக்கிற அந்தந்த ஏரியால இருக்கிற எம்எல்ஏக்கு மண்டையில புரிய வைக்கணும், தேர்தல் வேட்பாளராக நிக்கிறவங்களுக்கு புரிய வைக்கணும். நீ பேக்கப் பண்ற பேர்ல நீ பேக்கப் பண்ணினா ஆபத்து உங்க கட்சிக்கு தான். பேர் ஏற்கனவே கெட்டு போயிடும், கூட்டணி கெட்டு போயிடும். இதை நான் மட்டும் முடியாதுங்க, நீங்க ஒவ்வொருத்தரும் பண்ணணும். நீங்க உங்க வீட்டுல இருக்கிறவங்களுக்கு சொல்லுங்க போதும், நீங்க உங்க வீட்டுல இருக்கிறவங்கள்ட்ட சொல்லுங்க, இதை எடுத்து போட்டு காட்டுங்க. நீங்க எக்ஸ்பிளைன்லாம் உட்காந்து 1/2 மணி நேரம் உட்காந்து கிளாஸ்லாம் எடுக்காதீங்க, அந்த வீடியோ எடுத்து போடுங்க. இந்த மாதிரி பிரச்சனை இருக்குது. நான் போனேன், நேரா போனேன் எங்க அம்மாட்ட, அப்படியே அந்த லைவா சீரியல் சன் டிவில உட்காந்து படம் பார்த்துட்டு இருந்தாங்க, எடுத்து மாத்தினேன், சன் நியூஸ் எடுத்து போட்டு பாட்டேன், இங்க பாரு இந்த மாதிரி விஷயம் நடக்குது பாருமா அப்படின்னு. காரி துப்புது எங்க அம்மா. அவனா இவனடா மனுஷனாடா அவன்லாம் அப்படின்னு கேக்குறாங்க. நான் இந்த விஜய் ஃபேன், இந்த ஐ வென்ட் டு மாம், ஐ டோல்ட் டு மை மாம் அண்ட் டேட் செட் டு மீ அப்படின்னு சொல்லிட்டு நான் இந்த பேட்டர்ன் ஒன்று ஃபாலோ பண்ணி ட்வீட் நான் சொல்லலை. கீழே எப்போதுமே ஒரு மேட்ரு, தலைவர் படம் ஒன்று வருதா கீழே ஓடிப்போய் எங்க அம்மாட்ட சொல்லுவேன், இதை பார்த்துக்க, ஃபர்ஸ்ட் லுக் பார்த்துக்க, இதை பார்த்தியா டீசரை பார்த்துக்க, என் தலைவனை பார்த்துக்க அப்படின்னு சொல்லி எல்லாத்தையும் படம் வந்துச்சுன்னா படம் ஃபர்ஸ்டே ஃபர்ஸ்ட் ஷோ இல்லைன்னா சார் 2 நாள் இல்லை 1 வாரம் கழிச்சு இந்த மாதிரி எல்லாத்தையும் அப்டேட் பண்ணுவேன். அந்த மாதிரி இவன் என்னென்ன சேட்டை பண்றான் எல்லாத்தையும் நான் சொல்றேன். நான் இன்னும் சொல்ல, நான் பேசுறது எல்லாமே எங்க அம்மா காதுல கீழே போய் கேட்கும். அதனால சில நேரத்துல சத்தம் இல்லாம கம்மியா பேசுவேன். உங்க வீட்டுல நீங்க யாருக்கிட்ட பேசுவீங்களோ ஒன்னும் பிரச்சனை இல்லை, கூப்பிட்டு வச்சு சொல்லிடுங்க, இந்த மாதிரி படம் போட்டு காட்டிடுங்க, இந்த பாரு இந்த மாதிரி நடக்குது, இந்த மாதிரி இவன் பண்றான், இவன் பொண்டாட்டி இப்படி கேஸ் கொடுத்துருக்கு, இவன் இந்த மாதிரி பேசுறான், ஜாடமாடியா பேசுறான், இவன் ரசிகர்லாம் இந்த மாதிரி பேசுறாங்க. நீங்க ப்ரூஃப் எல்லாம் கெட்ட வார்த்தை எடுத்து போட்டுலாம் காட்ட தேவையில்ல, 4 விஷயத்தை மட்டும் காட்டிட்டு விஷயத்தை சொல்லிருங்க. அவங்களே கேட்பாங்க. அவங்க கையில ஸ்மார்ட் போன் இருக்குன்னா அவங்கலாம் இந்த யூடியூப்லாம் பாக்குற பழக்கம் இருக்கு, இல்ல மற்ற விஷயங்களை பாக்குற பழக்கம்னா கண்டிப்பா இருக்கும், கண்டிப்பா இதை தெரிஞ்சுப்பாங்க. எல்லா இடத்துலயும் கழுவி ஊத்துறாங்க. சொன்னா இல்லையா வீட்டுக்கு வீடு விஜய்னு, அந்த வார்த்தை மறுபடியும் வாயில வரவே கூடாது. இந்த எலெக்ஷனுக்கு அப்புறம் அவங்க அந்த வாயிலேருந்து வார்த்தையே வரக்கூடாது. ஒன்று சொன்னார், யாரோ ஒருத்தர் சொன்னார், சந்திரசேகர் யாரோ ஒருத்தர் திமுக சொன்னார், அவன் ஒரு தொகுதியில ஜெயிச்சிருவாங்க, மார்க் மை வேர்ட். பெண்கள் நான் இப்பயும் சொல்றேன், பெண்களோட ஓட்டு அவனுக்கு வராது, வரவும் விட மாட்டாங்க, எழுதி வச்சுக்கோங்க. எலெக்ஷன் டேட் அனௌன்ஸ்மெண்ட் பண்றதுக்கு முன்னாடியே இப்படி ஏறி மிதிக்கிறாங்க. நாளைக்கு சங்கீதா மேடம் நாளைக்கு அந்த அம்மா இன்டர்வியூ கொடுக்கான்னு சொல்ல முடியுமா யாராவது? உன்னை எங்க எந்த நேரத்து கேக்குதா? கேக்குது தெளிவா கேக்குது. உன்னை எங்க எந்த நேரத்துல எந்த இடத்துல தட்டுனா உனக்கு வலிக்கும், உன் கட்சிக்காரனுக்கு வலிக்கும்ன்றது அந்த அம்மா தெளிவா தெரிஞ்சிருக்கு. டேய், உன் அப்பனுக்கு உன்னை பத்தி தெரியுமோ இல்லையா? கண்டிப்பா இவன் பொண்டாட்டிக்கு இவனை பத்தி நல்லா தெரியும். நீ எப்படிலாம் முகத்தை மாத்துவ, எந்த நேரத்துல எப்படி தில்லுமுள்ள வேலையை பண்ணுவ, எல்லாத்தையும் பார்த்துட்டு தான் உட்காந்துருக்கும். என்ன அதுக்கு தெரியும். நீ எப்பேற்பட்ட ஆளு, எப்பேற்பட்ட மொல்ல மாதிரி, எப்பேற்பட்ட பொறுக்கி,
எப்பேற்பட்ட பொம்பளை பொறுக்கி, எல்லாமே தெரியும். அது பேசுதுன்னா அது இம்ம நேரம் பேசாம அமைதியா இருக்குன்னா காரணத்தோட தான் அமைதியா இருக்கு. வக்கீலை விட்டு விட்டு பேச விடுது, லாயரை விட்டு பேச விடுறாங்கன்னா அது ஒரு காரணம் இருக்கு. அடுத்து லாயர் வருவான், அடுத்து நாளைக்கு இன்டர்வியூ உள்ள வருது, கோர்ட்ல மனுவை கொடுத்தாச்சு. இங்க கோர்ட்ல நீங்க நியாயத்தை வந்து பெண்டிங்க டிலேவும் ஆச்சுன்னா அந்த அம்மா அடுத்தது போக வேண்டிய ரூட்டே வேற. அந்த அம்மா மிரட்ட முடியாது. ஷீஸ் என்ஆர்ஐ. அந்த அம்மா நீ மிரட்ட முடியாது. அந்த அரசியல் விளையாட்டு, இந்த ரசிகர்களை விட்டு ஏவி விட்டு இந்த மிரட்டுறது, இந்த லாயரை விட்டு மிரட்டுறது, தம்பி தெரியாத வரைக்கும் தான் தம்பி. இப்ப ஊர் முழுக்க தெரிஞ்சு போச்சு. நீ ஒரு பார்வை அந்த பக்கம் திரும்பிச்சு 10 மீடியா. நான் தான் சொன்னேன் எதுல வேணா சிக்கலான்டா, ஆனா ஒரு செலிபிரிட்டி பொண்ணு மேட்டர்ல சிக்குனா சின்ன பின்னமா ஆயிடுவான்டா. நான் அப்பவே சொன்னேன், சிக்கிட்டான் அவன். உன்னை பெரிய டீலே பண்ணல பாரு. திமுக அதிமுக எல்லாம் உன்னெல்லாம் ஒரு ஒப்பனை சொல்லணும்னா உன்னை ஒரு ஆளு மேரா பார்க்கல, சிம்பிளா உன் குடும்ப மேட்டர்ல வச்சு முடிச்சிட்டான் பாரு. திமுக தான் பண்ணுது, திமுக பண்ணுது. பண்ணா என்னடா பண்ற, அரசியல் பண்ற. அடிக்காத போதே திமுக அடிக்குது கத்துனு இல்ல, அடிக்காத போதே எங்களுக்கு எதிரி வந்து திமுக தான், அதிமுக எல்லாம் எங்களுக்கு எல்லாம் பொருட்டே இல்லைன்னு இல்ல. பேசு பேசு. இப்ப செல்லூர் ராஜா பேசியிருக்கிறாப்ல, எங்க உன நன்றி சொல்லுங்க பார்ப்போம். ஆனா ஒண்ணு, செல்லூர் ராஜாலாம் வந்து